கட்சியின் பொருளாளராக திலகபாமா நீடிப்பார் என அன்புமணி அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சற்று முன்பாக அவரை பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கியதாக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்த நிலையில் தற்பொழுது பாமகவின் தலைவர் அன்புமணி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், சோழிங்கநல்லூரில் மாவட்ட நிர்வாகிகளுடன் கூட்டத்தில் பேசிய அன்புமணி ராமதாஸ் தற்பொழுது கட்சியின் பொருளாளராக திலகபாமா நீடிப்பார் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்குமே பல்வேறு சச்சரவுகள் தொடர்ச்சியாக தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. தந்தை மகனுக்கு இடையேயான அந்த மோதல் என்பது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. இன்றைய தினத்தில் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் தகவல் தெரிவித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், திலகபாமா அதாவது பாமகவினுடைய பொருளாளர் திலகபாமா அப்பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார் என்று அவர் தெரிவித்திருந்தார். ஏனென்றால் இங்கு சோழிங்கநல்லூரில் நடைபெற்று வரக்கூடிய அந்த 5 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பொருளாளர் என்ற அடிப்படையில் திலகபாமா பங்கேற்றிருக்கிறார். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில்தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய பொருளாளர் பதவியிலிருந்து அவர் நீக்கப்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருந்த நிலையில் அவர் பாமகவின் பொருளாளராக தொடருவார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதன் மூலம் மீண்டும் இந்த நிர்வாகிகள் நியமனம், நிர்வாகிகள் நீக்கம் போன்ற செயல்பாடுகள் தொடர்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில்தான் அதாவது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுடைய இந்த நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாமகவின் பொருளாளராக திலகபாமா தொடருவார் என அறிக்கை ஒன்றை அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருப்பது என்பது பாமகவினுடைய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய குலதெய்வம் ராமதாஸ் அவர்கள் தான், அவருடைய பேச்சுக்கு நாங்கள் எந்த விதத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம் என தெரிவித்து வந்த அன்புமணி ராமதாஸ் அவருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசும் பொழுது கூட பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். அதாவது பொதுக்குழு உறுப்பினர்களால் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருந்தார். இந்த வார்த்தை என்பது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே அமைந்திருக்கிறது. ஏனென்றால் பாமகவின் செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் செயல்படுவார் என்று ஏற்கனவே பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே பொதுக்குழுவால் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் நான் தான் என்ற வகையில் அன்புமணியினுடைய அந்த பேச்சு என்று அமைந்திருந்தது. ஆக மொத்தத்தில் அன்புமணியின் பின்னால் அணிதிரள்வோர்களுக்கு அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதற்கான அந்த நடவடிக்கைகளை ராமதாஸ் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார். ராஜேஷ், இப்பொழுது கட்சியிலிருந்து சில நிர்வாகிகள் நீக்குவதற்கு ராமதாஸ் முடிவு செய்திருந்தாலும் ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டது போல பொதுக்குழு இந்திய தேர்தல் ஆணையம் என குறிப்பிட்டு திலகபாமாவை பொருளாளர் நீடிப்பார் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது முடிவெடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அன்புமணி தான் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்குமே சட்ட ரீதியாக அந்த கட்சியினுடைய பைலா பொறுத்த வரைக்கும் தலைவர் தான் அதற்கு உரிய அங்கீகாரம் அளிக்கக்கூடிய நபராக இருக்கிறார். அது பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, கட்சியினுடைய முடிவுகள் எடுக்கப்படுவதாக இருந்தாலும் சரி, அது அன்புமணி ராமதாஸுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது என்று ஏற்கனவே செயல் தலைவர் நீக்கம் உள்ளிட்ட பொதுக்குழு உள்ளிட்டவைகளை கூட்டி அன்புமணியை நீக்குவதற்கான நடவடிக்கைகளில் ராமதாஸ் ஈடுபட போகிறார் என்று தகவல் வெளியான பொழுது இந்த தகவல் எல்லாம் வெளியாக இருந்தது. பாமகவின் சட்ட விதிகளை பொறுத்த வரைக்குமே பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அதிகாரமோ அல்லது நிர்வாகிகளை நீக்குவதற்கான அதிகாரமோ அன்புமணி ராமதாஸுக்கு மட்டுமே இருப்பதாகத்தான் தகவல் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே இது தொடர்பாக வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டவர்களிடம் நாம் கேட்டிருந்தோம். அவர்கள் கூட இந்த கருத்தை தான் தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் தன்னிச்சையான முடிவை பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுக்க முடியாது. ஏனென்றால் பொதுக்குழு இருக்கிறது, செயற்குழு இருக்கிறது, அதனையும் தாண்டி அன்புமணி அவர்கள் தலைவராக இருக்கிறார். ஏனென்றால் அன்புமணிக்கு இந்த கட்சி விவகாரத்தில் எல்லா அதிகாரங்களும், முடிவெடுப்பதற்கான எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது என்றுதான் நாங்கள் பொதுக்குழுவில் அங்கீகரித்தோம். அதன் அடிப்படையில் கட்சி நிர்வாகிகளை நீக்குவதற்கோ அல்லது சேர்ப்பதற்கோ அன்புமணிக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், இந்த விவரங்கள் இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட போல பாலு அவர்கள் குறிப்பிட்ட விவரங்கள் நிறுவனர் ராமதாஸுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அந்த வேளையில் இப்படிப்பட்ட ஒரு திடீர் முடிவுகளை அவர் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பொழுது தற்பொழுது இந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொள்ளார்கள் மீது
அன்புமணி ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளதா? மாவட்ட நிர்வாகிகளுக்கு தான் அழைப்பு விடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அனைத்து மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நடவடிக்கை எடுப்பதற்காக வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் எந்த நிர்வாகிகளும் அவரை புறக்கணிக்கவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும் பங்கேற்கவில்லை. அது அவருடைய தனிப்பட்ட காரணம் என்பதை ஏற்கனவே அன்புமணியிடம் தெரிவித்து விட்டதாக அவர் நமக்கு தகவல் தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி, அருள் உள்ளிட்டோரெல்லாம் அங்கு தைலாபுரத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த ஆலோசனையின்படிதான் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை ராமதாஸ் அவர்கள் எடுத்து வருகிறார்கள். அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது பாமகவில் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தற்பொழுது நிர்வாகிகளுக்கு அந்த ஆலோசனை என்பதை அன்புமணி ராமதாஸ் வழங்கி இருக்கிறார். அதே போல உறுப்பினர் அட்டை புதுப்பித்தல் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த உறுப்பினர் அட்டை என்பது புதுப்பிக்கப்படுகிறது. அந்த உறுப்பினர் அட்டையை பொறுத்தவரைக்குமே அன்புமணி ராமதாசனுடைய கையொப்பம் தான் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது கட்சி அன்புமணிக்கானதாகத்தான் தெரிகிறது. இந்த கூட்டமும் இங்கு இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், ஏன்னா ஏற்கனவே மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு ராமதாஸ் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். அவருடைய அழைப்பை மாவட்ட செயலாளர்கள் புறக்கணித்தார்கள். கிட்டத்தட்ட 89 மாவட்ட செயலாளர்கள் இருந்தார்கள். அதில் 9 மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 80 மாவட்ட செயலாளர்கள் அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை புறக்கணித்தார்கள். இப்படி இருக்க சூழ்நிலையில் 23 மாவட்ட செயலாளர்களுக்கு அழைப்பு விடுத்த அன்புமணி ராமதாஸ் 22 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில். ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பாமகவினுடைய தலைவராக அன்புமணி இருக்கிறார் என்பது தனக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் சின்னம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த உள்கட்சி பூசல் காரணமாக சின்னங்கள் பறிபோகக்கூடிய அளவிற்கான ஒரு முடிவுகளை எடுப்பதற்கு நிறுவனர் ராமதாஸ் நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளதா? வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் தெரிகிறது. ஏனென்றால் நிர்வாகிகள் ராமதாஸ் அவர்கள் அதே போல அன்புமணி ராமதாஸ் இடையே ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக தங்களுடைய ஆலோசனைகள் கருத்துக்களை சந்தித்து முறையிட்டு வருகிறார்கள். அதே போலதான் அன்புமணி ராமதாஸையும் சமாதானப்படுத்துவதற்கான அந்த வேலைகளையும் நிர்வாகிகள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது அதற்கான இந்த மாதிரியான சின்னம் முடக்குவது, கட்சியை முடக்குவது உள்ளிட்ட செயல்பாடுகளில் ராமதாஸ் ஈடுபட மாட்டார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் விரைவில் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்கிறது. அதே நேரத்தில் பொதுக்குழுவை கூட்டுவதற்கும் ராமதாஸுக்கு அதிகாரம் கிடையாது என்று ஏற்கனவே நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் எல்லாம் தெரிவித்திருந்த கருத்துக்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்குமே அவர் நீக்குவதற்கோ அந்த கட்சியை முடக்குவதற்கோ அல்லது சின்னத்தை முடக்குவதற்கான வாய்ப்புகள் அரிதினும் அரிதுதான் என பார்க்கப்படுகிறது. ராம்குமார். ராஜேஷ், நேற்று தினம் பரபரப்பான பல குற்றச்சாட்டுகளை பாமக தலைவர் அன்புமணி மீது நிறுவனர் ராமதாஸ் வைக்கிறார். இன்று தொடர்ச்சியாக நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு பிறகாக எந்த முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அன்புமணி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அன்புமணி ராமதாஸ் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் குறிப்பிட்டதே ஐயாவுடைய அந்த, அதாவது பெரியவர் மருத்துவர் ராமதாசனுடைய அந்த காலம் என்பது முடிந்த நிலையில் எங்களுடைய எதிர்காலம் என்பது அன்புமணி ராமதாஸ் தான். அதனால் அவர் பின்னால் தான் நாங்கள் அணிதிரள்வோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் ஜி.கே. மணி போன்றவர்கள், கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி, சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தைலாபுரத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலையில்தான் நாம் செல்ல வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது. அன்புமணி இந்த மேடையில் பேசும்பொழுது கூட, இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேசும்பொழுது கூட மருத்துவரனுடைய அந்த சமத்துவம், சமூக நீதி, அவருடைய கொள்கைகளை நாம் மனதில் நிறைத்து அதே வேகத்தோடு நாம் பயணிக்க வேண்டும் என்று அவர் மருத்துவர் ராமதாஸை குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஆக மொத்தத்தில் ஒரு இணக்கமான சூழல் ஏற்பட வேண்டும் என்பது அன்புமணி ஆதரவாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 வருடங்களே, கிட்டத்தட்ட 10 மாதங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இம்மாதிரியான சூழல் என்பது கட்சிக்கு நல்லதல்ல என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் இணக்கமான ஒரு சூழல் ஏற்பட்டு மீண்டும் பாமக ஒரு புத்துணர்ச்சி பெற வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் திலகபாமாவை தொடர்ந்து மயிலம் தொகுதி எம்எல்ஏவையும்
ராமதாஸ் நீக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தொடர்ச்சியாக அன்புமணியினுடைய ஆதரவாளர்களை நீக்கி அவர் ஒரு அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அன்புமணியும் தற்பொழுது அவர்கள் கட்சியில் தொடர்வார்கள் என்ற அறிக்கையின் மூலமாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார். கட்சியிலிருந்து யாரை நீக்கினாலும் அவர்கள் தொடர்வார்கள் என்று அவர் ஏற்கனவே தெரிவித்து விட்டார். அதே போல தற்பொழுது கூட அன்புமணி ஆதரவாளர்களிடம் பேசும் பொழுது கட்சியிலிருந்து ஒருவரை நீக்குவதற்கோ சேர்ப்பதற்கான அதிகாரம் பெரியவரிடம் இல்லை என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். சட்ட ரீதியாக பொதுக்குழு கூட வேண்டும், பொதுக்குழு கூட்டி அந்த அதிகாரம் அவருக்கு அளிக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த அதிகாரம் அவருக்கு இல்லை, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் பல பேரை நீக்குவதற்கான அந்த திட்டங்கள் தொடர்ச்சியாக இருப்பதாகத்தான் தெரிகிறது. அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரைக்கும் ராமதாஸுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் நீக்குவீர்களா? ஏனென்றால் ஜி.கே. மணியை பொறுத்தவரைக்குமே தொடர்ச்சியாக கௌரவ தலைவராக அவர் பணியாற்றி வருகிறார். அவர் பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் அவர் மீது ஒரு அதிருப்தி என்பது அன்புமணிக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த கூட்டத்திற்கு கூட கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாலை நடைபெறக்கூடிய கூட்டங்களுக்கு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தான் தகவல் இருக்கிறது. அவர் மாலை கலந்து கொள்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில்தான் மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் எல்லாம் அவர் நீக்குவதற்கான அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் என்பது தகவலாக இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், ஒருபுறம் நான் தான் தலைவர், மறுபுறம் அன்புமணி செயல் தலைவர் என்ற ஒரு அறிவிப்பு, கட்சி நிர்வாகிகளெல்லாம் என் பக்கம்தான் இருக்கிறது என்ற அன்புமணியினுடைய அறிவிப்பு. ஆக பாமகவினுடைய நிலை என்ன அப்படின்றது பற்றி அரசியல் நோக்கர்கள் புரிந்து கொள்வது என்ன? பாமகவை பொறுத்த வரைக்குமே புது ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும் என்பதுதான் அரசியல் நோக்கர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஏற்கனவே பாமகவை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ச்சியாக வைக்கப்படுகிறது. ஏனென்றால் தந்தை ஒரு புறமும் மகன் ஒரு புறமும் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்துவார்கள். எந்த கட்சியிடம் அதிக பெட்டிகள் கிடைக்கிறதோ அங்கு அவர்கள் செல்வார்கள் என்றெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் விமர்சனம் வைக்கக்கூடிய காலங்களை நாம் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் அரசியல் விமர்சகர்களை பொறுத்த வரைக்குமே அன்புமணி ராமதாஸின் பின்னால் தான் அணிவகுப்பார்கள். என்றால் ராமதாஸை பொறுத்த வரைக்குமே அவர்களுடைய வயது முதிர்வு என்பது அவர் தொடர்ந்து செயல்பட முடியுமா என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தின் பிடியில் அவர் சிக்கிக்கொண்டு இம்மாதிரியான செயல்பாடுகளில் செய்கிறார் என்றெல்லாம் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் அன்புமணியை பொறுத்த வரைக்குமே பல்வேறு விமர்சனங்கள் அரசியல் விமர்சகர்களால் வைக்கப்படுகிறது. ஏனென்றால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவர் பாஜக கூட்டணி என்பது அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகளின் காரணமாகவே பாஜகவினுடைய அந்த கூட்டணிக்கு அவர் சென்றது என்பது மிகப்பெரிய ஒரு தவறு. அதே நேரத்தில் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே பாமக நிறுவனர் அதிமுகவுடன் கூட்டணி செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருந்த நிலையில் அன்புமணியின் முடிவு என்பது வேறு விதமாக இருந்த சூழ்நிலையில்தான் பாஜகவினுடைய அந்த கூட்டணிக்கு அவர்கள் சென்றார்கள். அது மிகப்பெரிய தவறாக முடிந்தது. அதே நேரத்தில் வருங்காலங்களில் அம்மாதிரியான முடிவுகளை அன்புமணி எடுக்க மாட்டார் என்று எதிர்பார்ப்பதாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் செய்கிறார்கள். அதே நேரத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பாமகவின் இம்மாதிரியான சூழல் என்பது அது பாமகவிற்கு ஒரு பாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். என்றால் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணியாகவும், விஜய் ஒரு அணியாகவும், சீமான் என 4 முனை போட்டிகள் நிலவக்கூடிய இந்த சூழ்நிலையில் பாமகவினுடைய நிலை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதனால் பாமக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை அவர்கள் விரைவில் பேசி தீர்க்க வேண்டும் என்பதே அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ராம்குமார். பாமக நிர்வாகிகளோடு தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட்டம் நடத்தி வரும் நிலையில் தொடர்ச்சியாக தைலாபுரத்தில் இருந்து அக்கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவுகளை பிறப்பித்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. கூடுதல் தகவலை தெரிவித்தமைக்கு நன்றி ராஜேஷ்.